டக்குன்னு ஒரு மஷ்ரூம் மசாலா பண்ணலாம் நான்வெஜ் ஃப்ளேவரில். அதுக்கு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ மெல்லிஸாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. அப்புறம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஃபென்னல் போட்டு விட்டுடலாம், சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் கூடவே வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பாதி தக்காளி இப்போ எல்லாத்தையும் பேனில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் வைடு பாட்டம் வச்ச பேன் இருந்தால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணிலாம் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகி மஷ்ரூம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இப்போ ஒரு வாட்டி மூடி வச்சதுக்கே மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. ஸோ இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன ஸ்பைஸ் பவுடர்ஸ்னால் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் பெப்பர் தூள் இவ்வளோத்தையும் போட்டு, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா கூட போட்டு ஆட் பண்ணிடலாம். திருப்பியும் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் ஃபுல்லாகவே வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, ஃபுல்லாக தண்ணி ஊறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிலே வேணும்னா இப்படி கூட இறக்கிடலாம். இல்லைனா குருமா குழம்பு மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டால் குருமா குழம்பு மாதிரி ஆகிடும், மஷ்ரூம் குழம்பு மாதிரி. இப்போது இதை வந்து நான் சைட் டிஷ்க்கு தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். ஸோ இது வந்து சூடாக ரைஸு, ரசம், சாம்பார், ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா இதையே சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கூடவே ஒரு கேரளா ஸ்டைல் எக் ஸ்க்ராம்பிள் வடகம், அப்புறம் அவரைக்காய் சாம்பார். இதுதான் லன்ச் இன்னைக்கு. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.